அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய பெருமாள், இல்லைன்னா ஏதாவது ஒரு பெருமாள், மாதத்தில் ஒரு புதன்கிழமை பெருமாள் கோயில்களுக்கு அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த சிறு சிறு பொருள்கள். கன்னிக்கு கண்டிப்பாக நிறைய லாபம், பணவரவு. 7ஆம் இடத்தில் சனி, கண்ட சனி. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. தைரியம், நம்பிக்கை ஏற்படும். பெரிய பொறுப்புகளுக்கு அதிகமாக வரக்கூடிய ராசியில் கன்னி வரும். அரசியல், அரசு துறை எல்லாம் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். யாருக்கு? கன்னிக்கு. முதலீடில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். செய்ய வேண்டிய நேரத்தில் முதலீடு செய்யணும். செய்யாமல் அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாம் நடக்கும், அது நடக்கும்ட்டா கட்சியில் ஒன்றும் நடக்காது. பணம் செலவு பண்ணுறதுல கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கன்னி நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். ஐயோ இதை பண்ணி தொலைச்சிருக்கலாமேன்னு அப்புறம் தலையில் கை வச்சுப்பீங்க. அலர்ஜி, ஒவ்வாமை. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை. பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, கல்யாணம்லாம் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல கண்ட சனின்னு அனுபவிக்கணும்ல, உதவாங்கணும்ல. அப்போ என்ன ஆகும்? கல்யாணம் டக்கு டக்குன்னு நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். குடும்பத்தில் மட்டும் அதீத கவனம். வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெஷீட்டை காட்டுவது நன்மை தரும். தொழில் ரீதியாக அற்புதங்கள் காணப்படும். டிசம்பர் வரைக்கும் 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் தைரியத்துக்கு ஒரு குறையும் இல்லை. எல்லாவற்றிலையும் சாதிப்பீர்கள். பெரிய பெரிய ஆளுகள்லாம் உங்கள் இடத்தில் வந்து உட்காருவார்கள், மண்டியிடுவார்கள். நினைக்காத கௌரவம் கிடைக்கும். வழக்குகளில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அதிகமான ராசி கன்னி. வண்டி வாகனத்தில் அதீத மாற்றங்கள். கனவுல 30 வருஷம் 50 வருஷம் நினச்ச வண்டியெல்லாம் வாங்கிடுவேன்.